ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அரோல். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போவோம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி மேலே வீணா ஒரு பழி போட்டான் பார்த்தீங்களா. அந்த பழிக்கான ஒரு நல்ல தீர்வு இப்போ கிடைச்சிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நடந்தது தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மல்லி தான் வந்து டெண்டர் ஃபைலை வந்து திருடி அதை வேற ஒரு கம்பெனிக்கு கொடுத்து இந்த மாதிரி திருட்டு வேலை செஞ்சு பொழைக்க போகிற அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த தப்பை செஞ்சது மல்லி இல்லை, விஜய் கம்பெனிலே வேலை செய்கிற ஒருத்தன் அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு தாங்க மேனேஜர் கண்டுபிடிச்சி நம்ம விஜய் கிட்ட சொல்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னா, நம்ம விஜய் எப்பயும் போல ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காருங்க. அந்த டைமில் மேனேஜர் வந்துடுறாரு. வந்துட்டு, சார் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணும், பேசலாமான்னு கேட்க, என்னாச்சு என்ன பிரச்சனையா சொல்லுங்கன்னு கேட்க, இல்லை சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மல்லி மேடம் வந்து ஒரு டெண்டர் ஃபைலை லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா. ஆமாம், என்னாச்சு அதுக்கு அப்படின்னு கேட்க, இல்லை அது நம்ம மல்லி மேடம் பண்ணல, நான் விசாரிச்சு பார்த்ததுல நம்ம கம்பெனிலேருந்து ராகேஷ் தான் பண்ணியிருக்கான். அந்த ராகேஷ் நாதாரி தாங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்ல, அப்படிங்களா இருக்கட்டும் அவனை வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் தேவையில்லாமல் மல்லி மேடம் மேலே வீண் பழியை போட்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்ல, இதை கேட்ட விஜய், ஆமாம் சார் நானும் தப்பு பண்ணிட்டேன், சரி ஓகே விடுங்க, நான் உங்களை பேசி பிரயோஜனம் இல்லை, இருந்தாலும் ஓகே நான் போய் இதை பற்றி மல்லிகிட்ட பேசணும், முதல்ல சாரி கேட்கணும், நான் வேற ரொம்ப திட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சொல்ல, மேனேஜரோ சரிங்க சார் சரி பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் ஆசாசியாக வீட்டுக்கு வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தா மல்லிகிட்ட இந்த விஷயம் பற்றி பேசுறதுக்கு. ஆனால் விஜய் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்னடா கேட்குறீங்களா? ஆமாங்க, விஜய்க்கு வந்து பிறந்த நாள் நாளை வந்து நம்ம விஜய்க்கு வந்துட்டு பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே ஃபங்க்ஷனை எப்படி நம்ம பெருசாக பண்ணலாம், விஜய்க்காக என்ன நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையில், ஆழ்ந்த சிந்தனையில் நம்ம மல்லி இருக்காங்க. பட் இந்த நடுவில் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி வந்தால் என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படின்னு நினச்சாலே எனக்கு லைட்டாக மண்டை சூடாகுதுங்க. ஆமாங்க, இப்போ தான் விஜய்க்கு மல்லியை பற்றி ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. இந்த டைமில் மல்லியும் கரெக்டாக அந்த 150 ரூபாய் வச்சு எதனா கிஃப்ட் வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணி 2 பேரும் நட்டானா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் நடுவில் குட்டையை போட்டு வேலையை காட்டிடுவாங்களோன்னு பயம்தான். சரி அதை விடுங்க, அது ஒரு பக்கம் போட்டோம். என்ன இருந்தாலும் நம்ம டைரக்டரு, ஏன்னா இப்போ 300வது எபிசோட தாண்டிச்சிங்க. 300வது எபிசோடு இப்போ தாண்டல, முடிஞ்சிச்சு. அடுத்தது 301 வந்துடும். அதனால இந்த எபிசோட் நல்லா தான் இருக்கணும், நார்மலாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம டைரக்டர் எப்படி ஸ்டோரி பண்ணியிருப்பாரு. இல்லை மறுபடியும் மல்லி விளங்காமல் போகணும், ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் டாப்பில் போகணுன்ற மாதிரி எதனா ஒரு பிளான் பண்ணி கிறுக்குத்தனம் பண்ணி வச்சுருந்தாருன்னா என்ன சொல்கிறதுக்கு இல்லைங்க. இப்படி தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. நம்ம மல்லி விஜய்க்கு என்ன கிஃப்ட் வாங்க போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். சரி வாங்க, இந்த வீடியோக்குள்ளே என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுவோம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். நம்ம விஜய் வேக வேகமாக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே நடப்பதோ வேறு. அப்படி என்னடா நடக்குது ஏது நடக்குதுங்கிறீங்களா? ஆமாங்க, அந்த விஷயத்தை பற்றி அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலனாலையும் கமெண்ட் பண்ணுங்க. ஆக மொத்தம் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நடுவில் ஏதோ ஒரு டென்ஷனில் யாரையோ ரஞ்சிதா ராஜேஸ்வரி தெரியலிங்க, யார் மேலேயே அந்த கோவத்தில் கெட்ட வார்த்தை சொல்லிட்டேன். அது ஒருத்தர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார், இனிமேல் இப்படி பேசாதீங்க ப்ரோ, இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் ப்ரோமோ பண்ணுறது நல்ல விஷயம் தான், ஆனால் அது தப்பான விஷயத்தை இதில் உள்ளே சேர்த்து பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். அந்த நண்பருக்காக தாங்க, கெட்ட வார்த்தை என்பதை பயன்படுத்தாமல் நார்மல் நமது ஊரில் பேசும் வார்த்தைகளை, சாதாரண வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு எடுத்துள்ளேன். இதனால் தான் தற்போது இவ்வாறு பேசிக் கொண்டுள்ளேன். நண்பர்களே, இனி ஏதாவது தவறு செய்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு செல்லவும். டாடா, குட் பை, see you.